வாயில இருந்து ரத்தம் வந்துருக்கேன், பிக்சரா வல்லனே அவனுக்கு. வாயில இருந்து ரத்தம் வந்துருக்கு, கண்ணமெல்லாம் அவனுக்குள்ள உறைஞ்ச மாதிரி இருக்குனே. பள்ளிக்கூடம் புதுசா கட்டுறாங்க. அந்த புதுசா கட்டின பள்ளிக்கூடத்துக்கு என் பிள்ளைய காவு கொடுத்துட்டாங்க. ஒன்று அவன் நாயர் சொல்ற அந்த பள்ளிக்கூடத்துக்கு சீல் வைக்கணும். நீங்க நாங்க எதுக்காக வாழறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. என் பிள்ளையா போயிட்டான். ஐயோ இங்க உள்ள இருக்காங்கனே. எவனு தெரியலையா? கட்டத்தை நொறுக்கினா வருகாங்க. வரணுக்கு இங்க வாங்க. இங்க நாயக பாருங்க. இங்க பாருங்க. எவனே பாருங்க. இந்த மாதிரி சார் பாருங்க. வந்தாருக்கே பாருங்க. எவனே கொண்டு விட்டாங்கனே. எவனே கொண்டு விட்டாங்கனே. வந்து என்ன நடந்துச்சு சொல்லுங்க. எங்க எந்த ஸ்கூலு? பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி எந்த பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு காவு கொடுத்துருக்காங்கன்னு. இந்த பள்ளிக்கூடத்தை சீல் வைக்கணும்னு எனக்கு நீதி கிடைக்காம நான் இந்த இடத்துல எந்திரிக்க மாட்டேன். பஸ்மரி எதனால பண்ணிட்டு இருக்கீங்க? கோரிக்கை என்ன? என் பிள்ளைய கொண்டு விட்டாங்க. சரி, அதாவது மணமேட்டுப்பட்டியில இருக்க செசரி ஸ்கூல் பப்ளிக் ஸ்கூல்னு சொல்லி நடத்துறாங்க. சரி, களவாணி பயிலுக. அவங்க என் பிள்ளைய வந்து பள்ளிக்கூடம் புதுசா கட்டுறாங்க. அந்த புதுசா கட்டின பள்ளிக்கூடத்துக்கு என் பிள்ளைய காவு கொடுத்துட்டாங்க. காவு கொடுத்து கொண்டு விட்டு பிக்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லி கூட்டியாந்து இங்க போட்டிருக்காங்க. என் பிள்ளைக்கு மூக்கு வாயில ரத்தம் வந்துருக்குது. என் பிள்ளைக்கு ரத்தம் வந்தது காரணம் என்ன? என் பிள்ளை எப்படி செத்துச்சு? ஒன்று அவன் நாயன்னு சொல்ற அந்த பள்ளிக்கூடத்துக்கு சீல் வைக்கணும். நீங்க எதுக்காக வாழறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. என் பிள்ளையா போயிட்டான். இது நடக்கலைன்னு சொன்னா நாங்க இன்னும் கொஞ்ச நேரம் பார்ப்போம். என் பிள்ளைய கொண்டுட்டாங்க. எனக்கு இந்த அரசாங்கம் இருக்குதா இல்லையா? இந்த அரசாங்கத்துல இதுதான் நடக்குமா? எனக்கு தெரிஞ்சாகணும். காலையில தான் பேங்க் அனுப்பிச்சு விட்டோம். திருப்பி இப்ப நாங்க வெளியில போயிருந்தோம். போயிட்டு வந்துட்டு குளிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி வேன்ல ஏத்தையில பிக்ஸ் வந்துருச்சு. உங்க குழந்தைக்கு நாங்க பெரிய ஆஸ்பத்திரியில வச்சிருக்கோம்னு சொன்னாங்க. நாங்க சரி நீங்க வந்து பார்க்கலையே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க சார். வந்து பார்த்தா அந்த கண்ணத்துல எல்லாம் காயமா இருக்கு. மூக்குல இருந்து வாயெல்லாம் ரத்தமா அப்படியே இருக்குதுங்க சார். அப்படியே அந்த பக்கம் ரத்தம் வந்துங்குது. யாரு வந்து பார்த்தா யாருமே காணுங்க சார். என்ன நடந்துச்சு சொல்லலைங்க சார். ஸ்கூல்ல எதுவுமே சொல்லாம என் பிள்ளைய கொண்டு வந்து இப்படி போட்டுட்டு போயிட்டாங்க சார். அதுக்கு நீங்க எல்லாம் கேட்டு சொல்லணும் சார். காலையில நல்லா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி விட்டனே. செசரி ஸ்கூல்னு மணமேட்டுப்பட்டிக்கிட்ட வச்சிருக்காங்க பள்ளிக்கூடம். அதுல வேன்ல ஏற்றி வேன் எப்போது ஸ்கூல் வேன் வரணும். இன்னைக்கு ஒரு தனியார் வேன் வந்துச்சுனே. தனியார் வேன்ல அனுப்பி விட்டனே. நல்லா தானே ஸ்கூலுக்கு போனேன். போயிட்டு இப்போ சாயங்காலம் இந்த சம்பவம் நடக்கிற எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால தானே எனக்கு சொன்னாங்க. உங்க பையனுக்கு பிக்ஸ் வந்திருக்குன்னு சொன்னாங்கண்ணே. என் பையனுக்கு பிக்ஸ் வந்திருக்குன்னு சொன்னோடனே சரி எங்க இருக்குன்னு கேட்டதுக்கு நான் சிஹெச்ல இருக்கிறப்பா நீங்க சிஹெச்சுக்கு வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா வந்து இங்க 5 நிமிஷம் கூட இருக்காது. நான் வந்துட்டு வீட்டுல இருந்து இங்க வந்தா எதுவுமே இல்லனே. பிள்ளைக்கு இல்லனே, யாருமே வரலனே. இங்க என்ன ஸ்கூல்ல இருந்து யாருமே வரலனே. பிள்ளைக்கு எதுவுமே சொல்லணும். பிள்ளை எதுவுமே இல்ல, பிக்ஸ் வந்திருக்கு மட்டும்தான் சொன்னாங்க. வேற எதுவுமே சொல்ல கிடையாது. 1 மணிக்கு தான் நடந்துச்சுங்க. ஆனா ஸ்கூல் விடுற டயத்துக்கு அவங்க தகவல் தெரிவிக்கிறாங்க. ஸ்கூல் விடுற டயத்துக்கு தெரிவிக்கிறாங்க தகவல். பையன் பேர் அஸ்விந்த்னே, 2வது படிக்கிறானே. பையனுக்கு பிக்ஸ் வருமா? அதான் அவனுக்கு இது வரைக்கும் ஒரு காய்ச்சல் தலைவலியோட நான் ஊசி போட்டதே கிடையாது. அவனுக்கு எந்த இதுவுமே கிடையாதுனே. அவனுக்கு வந்து நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? அண்ணே நான் விவசாய வேலை தானே பாக்குறேன். அன்னைக்கு என்னைக்கு கூலி வேலைனே. வேலைக்கு போனா தானே வீட்டுல அடுப்பறி அந்த நிலைமையில இருக்கனே. நான் என் பிள்ளைய கொண்டு விட்டாயினே. என் பிள்ளைக்காகத்தானே நம்பிட்டு கஷ்டப்பட்டேன். என் பிள்ளைய போச்சுனே. யாருமே என்ன வரலனே. இப்ப பள்ளிக்கூடத்துக்கு நம்ம ஆளுங்க போய் பார்த்ததுக்கு பள்ளிக்கூடத்தை பூட்டிட்டு போயிட்டாரு. யாருமே பள்ளிக்கூடத்துல இல்லனே. பள்ளிக்கூடம் பூட்டி இருக்குனே. இன்ன வரைக்கும் யாருமே பள்ளிக்கூடத்துல இருந்து வரல. இவ்வளவு பேர் வந்திருக்காங்கனே. இன்ன வரைக்கும் அந்த பள்ளிக்கூடத்துல இருந்து யாருமே வரலனே.
2 டீச்சர் இருந்தாங்க, டீச்சரை கேட்டதுக்கு நாங்க அரை நேரம் தான் வேலை அப்படின்னு சொல்றாங்க. யாருன்னா இப்ப தகவல் சொன்ன இந்த மாதிரி எனக்கு அந்த யாருன்னு தெரியல, ஸ்கூல்ல இருந்தானே ஒரு வண்டியில இருந்து அடிச்சாங்கனே, வண்டிக்கார் பெய்வரா இல்ல வேற ஸ்கூல்ல இருந்து பேசுறோம்னு சொன்னாங்கனே. ஸ்கூல்ல இருந்து பேசுறோம்னு சொன்னாங்க. ஆனா வந்து யாரும் இன்ன வரைக்கும் அந்த ஆள் இங்க வரவே இல்லனே. என்ன சொன்னாங்க உங்கள்ட்ட? உங்களுக்கு எனக்கு உங்க பையனுக்கு வந்து பிக்ஸ் வந்திருக்குது, நாங்க சிஹெச் கூட்டு போறோம் வாங்க அப்படின்னு சொன்னாங்கனே. நாங்க உடனே வந்துட்டோம். நீங்க வந்து பார்த்தா எதுவுமே இல்லனே. யாருங்க அவங்களும் வாயில இருந்து எல்லாம் ரத்தம் வந்துருக்கேன், பிக்ஸ் எல்லாம் வரலனே. அவனுக்கு வாயில இருந்து ரத்தம் வந்திருக்கு, கண்ணமெல்லாம் அவனுக்குள்ள உறைஞ்ச மாதிரி இருக்குனே. ஸ்பாட்ல இல்லனே, யாருமே இல்ல. யாருமே இல்ல. எனக்கு 3 பிள்ளைங்க, 2 பொண்ணு 1 பையனே. இவனை தானே நான் இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வச்சேன். ஆமாண்ணே, என் பேரு பாலமுருகனே. நான் வேங்கப்பட்டினே, மதுராவூர் வேங்கப்பட்டினே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.